ஹாய் கைஸ், இப்போ நம்ம உங்களுக்கு முருங்கைக்கீரை கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்க போகிறோம். இதுவும் இன்ஸ்டன்ட் தான். ஒர்க் போகிற பர்சனுக்கெல்லாம் வேகமாக எப்படி செஞ்சுட்டு சீக்கிரமாக வேலைக்கு போகிறது, பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புறது, அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு முருங்கைக்கீரை கறியை சொல்லிக் கொடுக்க போகிறோம் வித் கேரளா ஸ்பெஷல். கைஸ், இப்போ பருப்பு போட்டிருக்கோம், நல்லா வாஷ் ஆக்கிட்டு இப்போ கீரையை ஆட் பண்ண போகிறோம். கீரையும் நல்லா வாஷ் ஆக்கிட்டு நம்ம கீரை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கீரைக்குறோம் வெளியில் வாங்கினதில் நம்ம தோட்ட கீரையை நல்லா கழுவிட்டு போடுறோம். കുറച്ച് பேலன்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து பருப்புக்கு வேக வைக்கிறதுக்கு. இது மசாலா. இது என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? கோகோனட்டு, ஜீரகம், வெளுத்துள்ளினா ஆனியனு, பூண்டு, പിന്നെ பச்சை மிளகு. இப்போது இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கியிருக்காங்க, அரைச்சிருக்காங்க, மசாலா ரெடி பண்ணிவிட்டு. இப்போ பருப்போடு வேக வைக்கிறதோட அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அவசரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நம்ம அந்த மசாலா அரைச்சோம்ல அதுக்குள்ளே இருந்த வாட்டரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது பண்ணிவிட்டு அப்புறம் தேவைக்கான உப்பு போடணும். இன்னும் கொஞ்சம் வெள்ளைங்களுக்கு ஆட் பண்ணிட்டோம். உப்பிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. எத்தனை விசில் வரணும் சாச்சி? 2 or 3. உங்கள் வீட்டில் எத்தனை அளவுக்கு பருப்பு வேகும்னு நினச்சிட்டு அத்தனை விசில் வடைங்க. எங்கள் வீட்டில் 2 விசில் ஆர் 2 விசில் வைக்கிறோம் நாங்கள். நல்லா பருப்பு வெந்த பிறகு நெக்ஸ்ட்டு என்ன மெத்தடுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் இந்த பருப்பு வெந்துருச்சு, வந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொடிஞ்சு வரணும். பொடியதுக்கு வெயிட் பண்ணணும். நல்லா அந்த சவுண்ட் வந்த பிறகு நான் சொல்கிறதெல்லாம் காம்படிஷனில் இந்த நாய் வரை கத்தி சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனியன், காஞ்ச மிளகு போட்டிருக்கோம். நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸ்மால் ஆனியன் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மால் ஆனியன் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து அதில் ஊற்றணும். அது இப்போ முருங்கை இலையை நம்ம போட போகிறோம். அப்போவே நம்ம எடுத்து வச்சிடும் முருங்கைக்கீரை கொஞ்சம். அந்த முருங்கைக்கீரையை இப்போ நம்ம இந்த ஆயிலுக்குள்ளே நம்ம போட போகிறோம். இந்த கீரையோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டா இப்போ இதை எடுத்து நம்ம இந்த இதுக்குள்ளே ஊற்றுவோம். ஓகே, நல்லா இப்படி வச்சு கலக்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பொட்டுன்னு சவுண்டு கேட்குதா? இந்த சவுண்டு நிற்கிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்ம.
நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆன உடனே ஸ்டீமில் வச்சு ஆஃப் ஆக்கிட்டு இப்போ நம்ம இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரை கறி ரெடி. நல்லா இருக்கு பாருங்க. எப்படி இதுதான் இதோட ஸ்டேஜ்.